உதய்மின் திட்டத்தில் இணைந்து அதிமுக பற்ற வைத்த தீதான் தற்போதைய மின் கட்டண உயர்விற்கு காரணம் என்று மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் திண்டுக்கல், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரியிலும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்றாதே ஏற்றாதே மின் கட்டணத்தை ஏற்றாதே. இதனிடையே மின்கட்டண உயர்வுக்கு எதிராக அதிமுக போராடுவது வேடிக்கையானது என்று மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். ஒன்றிய அரசு உதய்மின் திட்டத்தை கொண்டு வந்தபோது அதனை தமிழ்நாட்டில் செயல்படுத்த ஜெயலலிதா மறுத்ததாகவும், ஆனால் அவர் மருத்துவமனையில் இருந்தபோது அதிமுக ஆட்சியில் கையெழுத்திடப்பட்டதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் மின்கட்டண உயர்வுக்கு அதிமுகவே காரணம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி உதய் மின் திட்டத்தில் அன்றைய மின்துறை அமைச்சர் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டையும் அதில் இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த மின்சார கட்டணங்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் பல்லாண்டுகளுக்கான அந்த மின்சார உயர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்து அதில் மிக முக்கியமான அந்த ஷரத்தில், அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். முத்தரப்பு ஒப்பந்தத்தில் அதில் மிக முக்கியமான ஷரத்தை என்னவென்று கேட்டென்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மின்கட்டண உயர்வு அது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதற்கு அதற்கான ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதத்தை அளித்தது அன்றைய அதிமுக அரசு. அதிமுகவின் 10 ஆண்டு கால திறனற்ற ஆட்சியில் மின்துறைக்கு 1,13,226 கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். நிதி இழப்புகளை சரி செய்வதற்குதான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதாகவும், ஆனாலும் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மின்கட்டணம் குறைவுதான் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.